மகாபாரதத்தில் துரியோதனிடம் நாட்டை இழந்து வனவாசம் மேற்கொண்ட பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி மலையடிவாரத்தில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலை அமைத்து வழிபட்டதாக தல வரலாறுகள் கூறுகிறது. காலங்கள் கடந்தபோது இப்பெருமாளின் பெருமை உணர்ந்த பல மன்னர்கள் இக்கோயிலுக்கு திருப்பணிகள் செய்து உள்ளனர். இத்திருக்கோவிலின் முன் மண்டபம் விஜயநகர பேரரசின் மாமன்னனான கிருஷ்ணதேவராயராலும் கர்ப்பகிரகம் சோழ மன்னர்களாலும் கட்டப்பட்ட நிலையில் அதன் பின் வந்த மன்னர்கள் கோயிலின் புனரமைப்பு பணிகளை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. 3 மலைகள் ஒன்று கூடும் அடிவாரத்தில் இக்கோவில் அமைந்துள்ளதால் இது திரிக்கூடாசல சேத்திரம் என்றும் தட்சிண வைகுண்டம் என்றும் தென் திருப்பதி என்று அழைக்கப்படுகிறது. குறுகிய தெருவில் இருக்கும் இக்கோயில் 3 நிலை வண்ண ராஜகோபுரத்தை கொண்டும் அதன் கீழே கணபதி சிலை மற்றும் ஆஞ்சநேயர் சிலை உள்ளதோடு மூலஸ்தானத்தை நோக்கி ஒரு கருடாழ்வார் சன்னதியும் காணப்படுகிறது. முன் மண்டபத்தில் ஏராளமான கருத்தூண்களில் கிருஷ்ணர், நவநரசிம்மர், தசவதாரம் போன்ற பல சிலைகள் அழகாய் செதுக்கப்பட்டு காலங்களை கடந்த நிலையாக காணப்படுகிறது. இக்கோவிலின் கருவறையில் ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் 7 அடி உயரத்தில் மேற்கு நோக்கி கம்பீரமாக நின்ற கோலத்தில் காட்சி தரும் நிலையில் பெருந்தேவி மகாலட்சுமி கிழக்கு நோக்கி தனி சன்னதியில் இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இங்கு காட்சியளிக்கின்ற வரதராஜ பெருமாள் சிலை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வருவதாக ஆச்சரியமூட்டும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்னும் சிறப்பாய் கருவறையிலிருந்து நாம் வெகு தூரம் நகர்ந்து செல்ல செல்ல பெருமாள் பெரிய அளவில் தோன்றுவது போல காட்சி தருவது அதிசயத்துக்குரிய ஒன்றாகும். பழமையான கட்டடக்கலைகளை கொண்ட இக்கோவிலின் மகா மண்டபத்தில் வலது பக்கத்தில் ஹனுமன் அனைத்து பக்தர்களையும் காத்து நிற்பது போல கம்பீரமாய் நின்றிருக்க, அங்குள்ள தூண்கள் அனைத்தும் சிற்ப வேலைப்பாடுகளில் சிந்தையை மயக்குவதாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் நடுப்பகுதியில் இருந்து ஜூலை மாதம் நடுப்பகுதி வரை சூரியனின் அஸ்தமன கதிர்கள் வரதராஜ பெருமாளின் பாதங்களில் தரிசனம் செய்வது இக்கோவிலின் மற்றொரு சிறப்பாகும். இங்குள்ள லட்சுமி சன்னதிக்கு முன்னால் சூரியனையும் சந்திரனையும் விழுங்க முயற்சிக்கும் 2 பாம்புகள் செதுக்கப்பட்டுள்ளதால் சர்ப்பதோஷ நிவாரணத்திற்காக இக்கோவிலுக்கு பக்தர்கள் வந்து பிரார்த்தனைகள் செய்து வருகின்றனர். வளர்ந்து வரும் பெருமாள் சிலை என்பதால் இவரை வழிபடும் போது எல்லா நலன்களும் மென்மேலும் வளரும் என்று கூறப்படுகிறது. மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சூளகிரி செய்தியாளர் நாகராஜுவுடன் கலைமாமணி நந்தகுமார்.